நடராஜன் சார் எப்படி சேர்க்குறீங்க? நல்லா இருக்கு சார். கேஎஸ்என் வுட் ஒர்க்ஸ் உங்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் மேலே நம்ம இருக்கோம். நிறைய ட்ராவலிங் போயிட்டு இருக்குது நம்மளுடைய இதில். தொழில் வளர்ச்சி இதுக்காக உங்களை ஸ்பெஷலாக ஒரு நேர்காணல் எடுக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களை வுட் ஒர்க்கர்ஸ் கல்யாண கட்டிலை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா அது பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ணிவிட்டேன் கேள்விப்பட்டேன்னா அதை பற்றி எல்லாமே சொல்லுங்கள் மக்களுக்கு. ரேட்லேருந்து உங்கள் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ட்ராவலிங் தான் இதை பற்றி சொல்ல போகிறீங்க. ஆமாம் சார். நான் வந்து கார்பெண்டர் வேலை தச்சர் வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய கல்யாண கட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40-50 கட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன் சார், சென்னைக்கு மட்டும். எல்லாமே தெரிஞ்சவங்க தான், அசல் ஆள் கிடையாது. எல்லாமே ஒருத்தர் சொல்கிறாங்க இவர்கிட்ட பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நான் இது பண்ணுறதில்ல. அவங்களுக்கு பண்ணி கொடுத்தப்ப சொல்லுவாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் சார் என்னுடைய லைஃபு. கல்யாண கட்டில் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லோரும் இன்றைக்கி லிங்கில் தான் இருக்கிறான். ஆனால் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பேன், மெயினாக தான். இப்போ கூட கல்யாண கட்டில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமாம், இப்போ கல்யாண கட்டில் தான் ஆர்டர் வந்துட்டுருக்குது. ஆர்டர் வந்து இன்றைக்கி எனக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஒரு ஆர்டர் கொடுக்கணும். நான் இப்போயே ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. அதனால் அடுத்த மாதம் ஒரு கட்டில் இருக்குது எனக்கு. இப்போ நிறைய கட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரேட்டு வந்து நிறைய இப்போ என்னென்னா வெள்ளம் வந்துச்சு சார். வெள்ளம் வந்து கடையில் வாங்கின கட்டில் அவங்க வாங்கியிருக்காங்க. கடையில் வாங்கி இதை ஷோரூமில் வாங்கி போட்டிருக்காங்க. கப்போர்டு 2 கப்போர்டு வாங்கியிருக்காங்க. எல்லாமே தண்ணியில் சுத்தமாக போயிட்டு சார். நான் பண்ண கட்டிலும் செல்ஃபும் அப்படியே இருக்குது சார். அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா, என்னை கூப்பிட்டு அந்த கட்டில் தூக்கி எல்லாம் கலத்தி இதில் போட்டு புதுசாக கட்டில் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு நல்லா இருக்குது. அது ஏற்கனவே ஒரு ரூமில் கட்டில் இருந்துச்சு, ஒரு கடையில் வாங்கின கட்டில். இன்னொரு ரூமில் நான் பண்ணி கொடுத்த கட்டில் அப்படியே இருக்குது, அந்த வெள்ளத்தில் கூட. அப்போ இந்த கட்டில் போச்சு வெள்ளத்தில். இந்த கட்டிலும் பண்ணி கொடுத்தாரு, பீரோலும் செல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்தா. இன்றைக்கி அப்படியே இருக்குது சார். நான் சொல்லுவார், நடராஜன் நீங்கள் பண்ண கட்டில் அப்படி தான் சார், கட்டிலும் சரி பீரோலும் அப்படியே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையா, நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப அருமை சார். மற்ற கட்டிலுக்கு அவங்க ஷோரூம் சொல்கிறீங்க, அந்த கட்டிலுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சார் ஷோரூம்லனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக ஃபேக்ட்ரியில் எடுத்து பண்ணுவாங்க சார். நாங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு வீடு, ஒரு கஸ்டமர் தான் எனக்கு வேலை கொடுக்குறீங்க. அது ஒரு கட்டில் தான் பண்ண முடியும். ஒரு கட்டிலுக்கு நான் மாடல் தனித்தனியாக டெம்ப்ளேட் எடுத்து பண்ணணும். அதுக்கு வேலை ஜாஸ்தியாகும். மரம் எடுத்து பண்ணணும், ஃபெவிக்கால் போடணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட்டில் செய்வேன். கடையில் அப்படி கிடையாது. நூற்றுக்கணக்கான கட்டில் 4 பேரை வச்சு கட்டக்கான நைட்டும் பகலும் அவங்க பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க சார். எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு பீஸ் ரேட்டு, புரியுதுங்களா? இவ்வளோ கட்டில் பண்ணி கொடுக்கணும்னா அவங்க பீஸ் ரேட்டு. நம்ம அப்படி பண்ணி கொடுக்க முடியாது. நம்ம ஒரு கட்டில் பண்ணுவோம், ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுப்போம். அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதான் ஒத்துக்கிறேன். நான் வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கூலி ஆள் கொடுக்கணும். இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்தாலும் வந்து நம்மளை தாழ்ச்சி எடுத்துட்டு. ஆமாம், உங்கள் ஜிஎஸ்டி வந்து நீ ஹோட்டலில் கூட இனிமேல் சாப்பிடலாமா, அதுக்கும் ஜிஎஸ்டி எப்படி இருக்குது பாருங்கள். எந்த பொருளும் ஜிஎஸ்டி அதே நம்ம சம்பாதிக்கிற காசு அதிலே பிடிங்கிருந்தாங்க சார். என்ன பண்ணுறது? அதே நமக்கு பெரிய பல்க் அமௌண்ட் அதிலே போயிடுது சார். 12% இவங்க 12%, மாநில அரசு 12, இவங்க 12. 100 ரூபாய்க்கு வாங்கினா கிட்டத்தட்ட அவ்வளோ ஆகி போகுது சார். 12% போடுறாங்க. அப்போ என்ன சார் எங்களுக்கு? அவங்களுக்கு ஜிஎஸ்டி மரம் வாங்கலாம், ஜிஎஸ்டிலாம் மரக்கடைக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். கஸ்டமரையும் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஆகிட்டுனா வேண்டாம், நான் கடையில் போய் வாங்கிக்கிறாங்கிறாங்க. அதையும் நம்ம வந்து அவங்களையும் விட முடியலை, அப்படி விடவும் முடியலை. சரி, என்ன பேசி பார்ப்போம், ஓரளவு செட் ஆகுனா பார்ப்போம். இல்லைன்னா சார் நீங்கள் கடையிலே வாங்கிடுங்க சார், நானும் கூட வரேன்ருவேன். இவர் ரொம்ப வேண்டியது, நானே கூட வரேன், உங்களுக்கு கட்டில் பிடித்த கட்டில் வாங்கி தரமா. அப்புறம் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இந்த ஆள் இப்படி பேசுகிறாரா, நீங்களே பண்ணி கொடுங்க. 2 கஸ்டமர் அப்படி பண்ணாங்க. நான் சொன்னேன், இந்த ரேட் எவ்வளோ ஆகுது சார், நீங்கள் கடையில் வாங்கினா கடையில் வாங்கிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்க கூட நான் வரேன், நல்லா இருக்குது, நல்லதாக பார்த்து எடுத்தேன். அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவாங்க, வேண்டாம் நீங்களே பண்ணுங்கள். எதுக்கு? ஏன்னா ஒரு தரமாக இருக்கட்டும், குவாலிட்டி இருக்கட்டும். ஏன்னா அவங்க வீட்டு சொந்தக்காரெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீ ஏன் கடையில் போய் வாங்கினா, அவர் நடராஜ் தான் பண்ணி கொடுப்பாரா, நீ ஏன் இது பண்ணி சொல்லுவாங்க. அவர் ரெக்கமெண்ட் தான் சார். எல்லாமே வாழ்க்கை வந்து ஒருத்தர் சார்ந்தா ஒருத்தர் வாழலாம். நான் தனியாக உலகத்தில் வாழ முடியாது. நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாமே ஒருத்தர் சார்ந்தா ஒருத்தர் வாழ. எல்லா தொழிலும் அப்படி தான் சார். ஒருத்தர் சார்ந்தா ஒரு நட்டு வச்சா, ஒரு நட்டு தயார் பண்ணுறான்னு வைங்க, ஒரு போல்ட்டு ஒருத்தன் தயார் பண்ணால் தான் நட்டை மாட்ட முடியும். இவன் நட்டை வச்சு சார் நல்லா அடிக்கிறீங்க பழமொழியில். ஆமாம், இவன் நட்டை வச்சுட்டே இருக்க வேண்டியதான், அவர் போல்ட்டை வச்சுட்டே இருக்க வேண்டியதான். 2 பேரும் இணைஞ்சு தான் போல்ட்டை டைட் பண்ண முடியும். அதுதான் தொழில்.
இது வந்து சர்வீஸில் எப்படி சார் இப்போ இங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்க, டெலிவரி எப்படி, சர்வீஸ் எப்படி, அதுக்கெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? டெலிவரிக்குன்னு ஒரு ரேட்டு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு ஆர்டர்ஸ் நிறையா வந்துச்சு வந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி? சார் சமீபத்தில் தஞ்சாவூர் கட்டில் பண்ணி கொடுத்தோம், நெய்வேலிக்கு கட்டில் பண்ணி கொடுத்தோம். அது எப்படின்னா தெரியுமா, அது அவங்க வந்து இங்கேருந்து பொண்ணு வீடு இங்கே இருக்குது, அந்த சாமான் போகும்போது நான் ஏற்றி விட்டேன். இல்லைன்னா எனக்கு தனியாக ஒரு வண்டிக்குள்ளேயே 1000-2000 ஆகிடும். அப்போ 3000-4000 அதுக்கு என்னால் கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 ஃபேமிலிக்கு எனக்கு நெய்வேலிக்கு ஒன்று பண்ணி கொடுத்தேன், தஞ்சாவூருக்கு 2 கட்டில் கல்யாண கட்டில் கொடுத்தேன். பொண்ணு இந்த ஊர், மாப்பிள்ளை இந்த ஊர். அப்போ இவங்க தானே ஆர்டர் கொடுத்தாங்க, பொண்ணு வீட்டில் தான் கட்டில் பண்ணுவாங்க. இங்கேயே செஞ்சு இவங்க பொருள்லாம் போக முடியா, அதில் ஏற்றி விட்டான். எனக்கு நான் போய் மாட்டி மட்டும் விட்டுருந்தேன். ஏன்னா நம்ம வண்டிக்குள்ளே கொடுக்க முடியாது சார், அது ரொம்ப கஷ்டம். அப்போ எதுக்கு அந்த லாபமே இருக்காது. அதனால் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து நான் பொருள் எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுருவேன், சென்னைக்குள்ளே நான் வச்சுருவேன். ஆனால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகணுமா. அதே மாதிரி அவங்க பக்காவாக எடுத்துகிட்டு நான் பேக் பண்ணிலாம் கொடுத்துருந்தேன். வெளியூர் போகிறதுனால பேப்பர் போட்டு அழகாக பேக் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அங்கே போய் மாட்டி விட்டு வந்துடுவோம். செல்லாமல் சொல்லுவாங்க, நாங்களே எங்கள் பக்கத்தில் கார் பண்ணிருக்கிறாரு மாட்டி, ஓகே அவ்வளோதான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நேர்களை பார்த்தீங்களா, கல்யாண கட்டில் வாங்கணும் இனிமேல் நம்ம சார்கிட்ட தான் வாங்கணும். ஒரு கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் அது கேஎஸ் கல்யாண கட்டில் தான் இருக்கும் நம்ம நெட்ஒர்க்ஸ்லாம். ஏன்னா அவர் ஒரு அன்பாக பேசுகிறாரு, பழமொழியும் பேசுகிறாரு, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க். வந்து இன்றைக்கி சென்னைக்கு வந்து அவர் ஒரு 5000 ஒரு இத்தனை ஏமாற்றி இன்றைக்கி வந்து சென்னை அவர் வழிகாட்டே வந்து நேர்மையாக வந்து இவ்வளோ தூரம் உழைச்சி ஒரு சென்னையில் சொந்த வீடு வாங்கி ஒரு நிறைய பேர் வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி. அவருக்கு இந்த இடத்துல நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.